இதே இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நான் லோனு, இஎம்ஐ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு 50,000 சேலரி நான் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ என்னால் என்னோட அசர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேனே தவிர இஎம்ஐ லோன்னு என்னோட லயபிலிட்டியை ஏற்ற மாட்டேன். ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கீமை அப்ரோச் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா, இல்லை டைரெக்டாக பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா மேம்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது ஒரு ஹவுசிங் ஸ்கீம். இது ரூரல்லையும் இருக்கு, அர்பன்லையும் இருக்கு. இதுல 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப் 1, மிடில் இன்கம் குரூப் 2, இந்த மாதிரி 4ஆ பிரியும். இதுல இன்கம் ரேஞ்ச் வச்சு உங்களுக்கு இதெல்லாம் பிரிப்பாங்க. இதுல உங்களுக்கு சப்சிடரியும் அது கூடவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியா இருக்கும். இது நல்ல ஸ்கீம். இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிளா இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல யாராவது நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க.